தடை வந்தாலும் பயப்படாதீங்க. அந்த தடையை நிர்மூலமாக்குகிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். யார் கம்ப்ளைண்ட் எழுதினாலும் சரி, யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். அதுல மாற்றமே கிடையாது. என்ன சொல்லிடுறாங்களோ தெரியல, என்ன பத்தி என்ன பேசுறாங்களோ தெரியல, என்ன வேணா பேசிட்டோம். ஞாபகம் வச்சுங்க, அந்த பேச்சை கொடுத்துருக்கிறார் பாருங்க கர்த்தர், அவர் உங்க கூட இருக்கிறாரு. வாயை உண்டாக்கினவர் யார் தான்? அவர் தான். இந்த பேச்சை கொடுத்திருக்கிறவர் அவர் தான். பேச்சை கொடுத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப யார் என்ன பேசுறான்ற பத்தி கவலையப்பட வேணாம். என்ன தடை வந்தாலும் கவலையப்பட வேணாம். நம்ம நோக்கம் எல்லாம், நம்முடைய சிந்தை எல்லாம் அவர் மீது. எனக்கு முன்பாக போகிறவர் தடையை நிர்மூலமாக்குவார், அதுல மாற்றமே கிடையாது என்ற விசுவாசத்தோடு இந்த 25ஆம் ஆண்டை துவங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.